ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்தில் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்தியாவையும் நம்ம பிரதமர் மோடியையும் ஸ்வீட் ஸ்பாட்ல வச்சு பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயம் இதுதான். மோடி அவர்கள் அடுத்த வாரம் நம்ம இஸ்ரேலுக்கு வர இருக்கிறாரு. இந்த பயணத்துல இந்தியா மற்றும் இஸ்ரேலின் உறவு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக இருக்கு. குறிப்பா டிஃபென்ஸ் ரீதியாக நாங்க அடுத்த கட்டத்திற்கு போக இருக்கிறோம். ஏற்கனவே இந்தியா இஸ்ரேலின் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக திகழ்ந்துட்டு இருக்கு. அதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே போடப்பட்டாச்சு. குறிப்பா இந்தியாவை வலுப்படுத்த இருக்கு. அண்ட் இந்தியன்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியா ஒரு சின்ன நாடோ இல்ல கம்மியான மக்கள் தொகை கொண்ட நாடோ இல்ல. இது இப்ப பெரிய கண்ட்ரியாக இருக்கு. குறிப்பா இஸ்ரேல லவ் பண்ற பெரிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு கண்ட்ரியா இந்தியா இருக்கு அப்படின்னு இந்தியாவையும் இந்தியாவின் பிரதமர் மோடியையும் ஸ்வீட் ஸ்பாட்ல வச்சு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருக்கிறாரு. கேட்கவே நல்லா இருக்குல்ல. இஸ்ரேலின் ஊடகங்களும் அஜர்பைஜனும் வேற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியா இஸ்ரேலின் முதுகுல குத்தி இருக்கிறாங்க, இஸ்ரேலின் டெக்னாலஜியை திருதி அஜர்பைஜனுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவகாரம் தான் இஸ்ரேலின் அவுட்லெட்ஸ்லயும் அஜர்பைஜனும் இப்போ முக்கிய ஒரு பேச்சு பொருளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேரும் நான் சொல்ல போற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எஸ், நான் டிராகன் ஃபிளை 3 அப்படிங்கிற இந்த ஹரூப் ட்ரோனுடைய டிட்டோவை பத்தி தான் இன்னைக்கான காணொலியில நான் பேச போறேன். பட் பேச்சுவாக்கில் இந்தியா இதை மறுத்து இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு போறது இல்லை. ஆஸ் யூ நோ, ஆயுதம் அறிவோம் அப்படிங்கறத டீப்பா அனலைஸ் பண்ணி அதற்கு பின்னாடி இருக்கும் காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ரீதியான தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனல். இந்தியா இதுல ஈடுபட்டு இருக்காது அப்படிங்கிறதுக்கான 3 முக்கிய புள்ளிகள் ஆதாரமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அண்ட் இதுல யாரு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அஜர்பைஜான் இந்த ஒரு கூற்றை வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ கம்ப்ளீட் ஓவர் வியூ இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. முதல்ல நாம இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2020 நரோனோ கராபாக்கோடைய மோதலின் உச்சமா அது இருந்துச்சு. அட் லாஸ்ட் அஜர்பைஜான் ஜெயிச்சுட்டாங்க. ஆனா அஜர்பைஜான் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா இருந்தது இஸ்ரேலுடைய ஹாரூப் ட்ரோன் தான். எஸ், ஆர்மேனியாவுடைய பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின ஹாரூப் ட்ரோன் தான் துவம்சம் பண்ணது. பிகாஸ் இது ஒரு கமிகாசி ட்ரோன் அப்படிங்கிறதுனால டார்கெட்டை லாக் பண்ண போதும் டார்கெட் மேல விழுந்து வெடிச்சிடும். அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் ஒரு ஹரூப் ட்ரோன் மேல கை வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்தது இந்த நாட்டுடைய வெற்றியின் அடையாளமாக அது பார்க்கப்படுது. ஆனா அஜர்பைஜான் பல டாலர்களை கொட்டி இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின அந்த ஆயுதங்கள் இப்ப அவங்களுடைய எதிரியான அர்மேனியா கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறது இப்ப அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. இப்ப நம்ம ஹாரூப் ட்ரோனோட சில முக்கியமான விவரங்களை பார்க்கணும். அப்பதான் ஹாரூப் ட்ரோனுக்கும் இப்ப டிராகன் ஃபிளைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். ஹாரூப் ட்ரோன் சுமார் 135 கிலோ எடை இருக்கிற மாதிரியும் அதுல இருக்கும் சக்தி வாய்ந்த ரோட்டரி இன்ஜின் அதை தொடர்ந்து 9 மணி நேரம் வானத்துல சுத்தி வைக்கக்கூடியதாகவும் தொடர்ந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கும் திறனையும் அதற்கு கொடுக்குது. ஆனா அர்மேனியா இப்போ உருவாக்கி வச்சிருக்கும் டிராகன் ஃபிளை அப்படிங்கிறது வெறும் 40 - 45 கிலோ குட்டி ரக ட்ரோன் தான். ஆரூப்புங்கிறது 135 கிலோ. ஆனா டிராகன் ஃபிளை 40 - 45 கிலோ குட்டி ட்ரோன். ரேஞ்ச் அப்படிங்கிறதும் வெறும் 120 கிலோமீட்டர் தான். இங்கேயும் உங்களுக்கு லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்கா? வெளியில பார்த்தா பெருசா ரெண்டும் ஒரே மாதிரி ட்ரோனாக தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஹரூப்பை காட்டிலும் இது கம்மியா தான் இருக்கு. 2018 சிரியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான SA-22 கிரே ஹவுண்டை அழிச்சு தன்னோட திறமை என்ன அப்படின்னு உலகுக்கே நிரூபிச்சு தம் பவரை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதமாக காமிச்சது இந்த ஹரூப் ட்ரோன். இப்ப இந்த ட்ரோன் அர்மேனியாக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது தான் இப்ப மெயின் மேட்டராகவும் இஸ்ரேலுக்கும் சரி அஜர்பைஜானுக்கும் சரி பெரிய தலைவலியாக இருக்கு. அடுத்து டிராகன் ஃபிளை 3 அர்மேனியாவுடைய டவரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். இவங்க டிராகன் ஃபிளை 3 அப்படிங்கிற ஒரு புதிய ட்ரோனை கமிகாசி ரக ட்ரோன் அறிமுகப்படுத்துறாங்க. டெல்டா விங்கா இருக்கட்டும், ஃபியூசலாஜா இருக்கட்டும், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புஷ் ப்ரொப்பலரா இருக்கட்டும், எல்லாமே ஹரூப் மாதிரியே இருக்கு. வெளி தோற்றத்துக்கு பார்த்தா ஹரூப்பும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற ட்ரோன் தான். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஏவியானிக் சிஸ்டம், பவர் காம்போனன்ட்ஸ் அப்படியே மாறி இருக்கு. ஆனாலும் வடிவமைப்பு ஒன்னா இருக்கும் காரணத்தினால இப்போ ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. அது இந்தியாவிற்கு தொடர்புடையதாக மாறி இருக்கு. இப்ப நம்மளுடைய மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன் இஸ்ரேலிய ஊடகமான குளோபஸ் இந்தியாவை கை காட்டுறாங்க? இதற்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. பிகாஸ் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு துறையில ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. 2020 இருந்து 24 இஸ்ரேலுடைய மொத்த பாதுகாப்பு ஏற்றுமதியில 34% இந்தியாவுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. இந்தியா தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதோடைய மதிப்பு சுமார் $20.5 பில்லியன் கணக்கு செய்யப்பட்டிருக்கு. கூடவே இந்தியாவிலே மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே இஸ்ரேலுடைய பல ஆயுதங்களை நமக்கும் நாம உருவாக்கிட்டே இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் இந்த ஹரூப் ட்ரோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார் லைனர்.
அதானி வச்சு நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஹருப் ட்ரோன்களை இந்தியாவே அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்திய விமானப்படையில இதற்கான பெயர் P4 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மற்றும் இஸ்ரேலுடைய IAI சேர்ந்து தான் ஒரு கூட்டு முயற்சியில ஜாயிண்ட் வெஞ்சர்ல இதை செஞ்சுக்கிட்டு வராங்க இந்தியாவுல. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் நடுவுல இருக்கும் பாதுகாப்பு உறவு இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அர்மேனியா அஜர்பைஜான் கிட்ட தோல்வியில இருந்தப்ப அவங்களுக்கு கை கொடுத்து உதவியது இந்தியா தான். இந்தியா அர்மேனியாவுக்கு பினாக்கா ராக்கெட் அமைப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. இப்ப ஆகாஷ் ஏவுகணை வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் 155mm ஆர்டிலரிஸ் அதற்கான பீரங்கிகள் எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அண்மையில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்திய ராணுவம் குழுவுன்னு அர்மேனியாவுக்கு போய் இந்த டிராகன் ஃபிளையை நேர்லயே பார்த்திருக்கிறாங்க. இது ஒரு தகவலாக வெளியில வந்தது. ஆனா இதுதான் தீயில கெரோசினை ஊத்தின கணக்காக மாறி இருக்கு. குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியா தனக்கு கிடைச்ச ஹருப் தொழில்நுட்பத்தை ரகசியமா அர்மேனியாவுக்கு கடத்தி இருக்கலாம். ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நாம பாயிண்ட் பை பாயிண்டா பிரிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, இந்தியா ஒரு பொறுப்பான நாடு. சர்வதேச பாதுகாப்பு ஏற்றுமதி விதிகளுக்கு கீழ, அதாவது MTCR மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமுக்கு கீழ இருக்கும் கட்டுப்பாடுகளை கடுமையாக பின்பற்றக்கூடிய நாடு நம்ம இந்தியா. இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின தொழில்நுட்பத்தை 3வது நாட்டுக்கு ரகசியமா மாத்துறது அப்படிங்கிறது இந்தியாவுடைய நற்பெயருக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும். அண்ட் இஸ்ரேல் மத்தியில இந்தியாவுடைய மதிப்பு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமான கூட்டாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கார்ப்பரேட் ரீதியாகவும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி. இஸ்ரேலுடைய உதவி இந்தியாவிற்கு இன்னும் சில காலத்திற்கு தேவை. இதெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி அர்மேனியாவுக்கு ஒரு சின்ன ட்ரோனை ஏற்றுமதி பண்ணி இந்தியா ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்க விரும்ப மாட்டாங்க. இந்தியா தன்னோட தற்சார்பு ஆயுதத்தை இந்தியாலேயே உருவாக்கின பினாக்கா மாதிரியான சிஸ்டம்ஸ், 155mm ஆர்டிலரிஸ், ஆகாஷ் மாதிரியான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது எதற்கு இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின டெக்னாலஜியை இந்தியா அனுப்பணும்? அதற்கு இந்தியாக்குள்ளேயே உருவாக்குற இந்திய ட்ரோன்களையே அவங்க கொடுத்தா இந்தியாவுக்கு தானே லாபம்? அதை விட்டுட்டு ஏன் இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனை இந்தியா உருவாக்குறாங்க? அதை ஏன் கொடுக்கணும் அவங்க? லாஜிக்கலி இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இஸ்ரேல் இந்தியாவை ஆதரிச்சு தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுடைய அரசாங்கம். IAI நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தோட வழிகாட்டுதலின்படியும் தான் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டத்துல இஸ்ரேல் நிறுவனங்கள் முழு நம்பிக்கையோட ஸ்டில் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாக்ஸ்லயும் பெரிய அளவுக்கு அடி ஏற்பட்ட மாதிரி எதுவும் இல்லை. செகண்ட் பாயிண்ட். 3வது, இந்த தொழில்நுட்ப கசிவு ஒருவேளை நடந்திருந்தாலுமே அது இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அர்மேனியாவுக்கு இது எப்படி கிடைச்சிருக்கும்? அங்கதானே வரீங்க? எஸ், அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே அடங்கியிருக்கு. அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். 2020 கான்ஃபிளிக்ட்ல அஜர்பைஜான் நூற்றுக்கணக்கான ஹாரூப் ட்ரோன்களை பயன்படுத்தினாங்க. அதுல பல ட்ரோன்கள் இலக்கை தாக்காம அப்படியே இப்ப எப்படி நமக்கு P-15 இந்தியால கிடைச்சது, வெடிக்காம விழுந்தது, அதே மாதிரி அர்மேனியாவுக்கும் ஒரு சில ட்ரோன்கள், குறிப்பா அந்நேரத்துல அர்மேனியா சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புறேன். சுமார் 264 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினதாக ஒரு கணக்கு அவங்க சொல்றாங்க. சில ட்ரோன்கள் கண்டிப்பா அர்மேனியாவுடைய கையில கிடைச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி சிக்கிற ட்ரோன்களை பிரிச்சு பார்த்து அதோடைய வடிவம் என்ன, ரெக்கை எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யும் போது அர்மேனியாவுக்கு ரொம்ப வசதியா போயிருக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யறதுக்கு. ஒரு ட்ரோனோட வெளிப்புற வடிவத்தை காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் பார்த்தாவே அதை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய முடியும். ஆனால் அதுல உள்ள இருக்கக்கூடிய சென்சார்ஸ், போர்ட், சாஃப்ட்வேர்ஸ், ஏவியானிக்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டிராகன் ஃபிளை 3 உடைய பர்ஃபார்மன்ஸ் ஆறுப்பை விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்பெக்ஸை பார்க்கும்போதே நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு இதுதான் காரணமாக இருக்கும். அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். வெளியில பார்த்து அவங்க அப்படியே செஞ்சுட்டாங்க. ஆனா உள்ள அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற திணறி இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்மேனியாவுக்கும் ஈரானுக்குமே நல்ல உறவு இருக்கு. இதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஈரான் ஏற்கனவே அமெரிக்காவுடைய குளோபல் ஹாக் மற்றும் சென்டினல் ட்ரோன்களை கைப்பற்றி அதோடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை செஞ்சு தங்களோட ட்ரோன்களா அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அர்மேனியாவுக்கு கிடைச்ச இந்த ஹருப் ட்ரோன்கள் கூட சில பாகங்கள் இல்ல அதோடைய ட்ரோனை அப்படியே ஈரானுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா ஈரான் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு அவங்களுடைய உதவியுடன் அர்மேனியா இந்த டிராகன் ஃபிளை 3 அப்படிங்கிற ட்ரோனை தயாரிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் ஒரு ஹருப் ட்ரோன் ஈரான் எல்லைக்குள்ள விழுந்ததாகவும் 2020 ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இவங்க கொடுத்து அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்துல ஈரானை அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு அதை அர்மேனியாவுக்கு ஷேர் பண்ணிருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்தியா கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த காரணங்களே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் அஜர்பைஜானுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் பிளே அப்படிங்கிறது வருது. இந்த பிரச்சனையை நம்ம சும்மா ஒரு காப்பி அடிச்சாங்க, இந்தியா உதவுனாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனோம்னா பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா இதை கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா விளையாட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அஜர்பைஜான், டர்க்கி மற்றும் பாகிஸ்தான் ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கிறாங்க. டர்க்கி அஜர்பைஜானுக்கு பேராக்டர் ட்ரோன்களை கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் அவங்களுக்கு ராணுவ பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான காஷ்மீர் விஷயத்துல ஒன்னா நிக்கிறாங்க.
இதனால இந்தியா அர்மேனியாவுக்கு கட்டாயமா உதவியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. மறுபக்கம் இஸ்ரேல் ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அஜர்பைஜான் ஒரு முக்கிய எனர்ஜி சப்ளையர். ஸோ அர்மேனியாவை எதிர்த்து அஜர்பைஜானுக்கு அவங்க ஆர்ம் சப்ளை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஆனா அதே சமயம் இஸ்ரேலுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு நட்பு நாடு. மார்க்கெட் மற்றும் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இஸ்ரேலுக்கு இந்தியா திகழுது. ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேல் மேல ஆயுத தடை போட்டாங்கன்னா, நேரா இந்தியா கிட்ட சொல்லி இந்தியா கிட்ட இருந்து ஆயுதங்களை உருவாக்கி அவங்க எடுத்துட்டு போறாங்க. இப்ப அஜர்பைஜான் இஸ்ரேல் கிட்ட முறையிடுறாங்க. நீங்க இந்தியாவுக்கு கொடுத்த தொழில்நுட்பம் இப்ப உங்களுக்கு தெரியாம இந்தியா திருடி அத என்னுடைய எதிரி நாடான அர்மேனியா கையில ஆர்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். என்னதான் அவங்க அத மறுத்தாலுமே. இப்ப அஜர்பைஜான் என்ன பண்றாங்க? ஆக்சுவலா அவங்க கேம் பிளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடுத்த அந்த ஹரூப் அப்படிங்கிற ட்ரோன் எங்களுக்கு நல்லா பயன்பட்டுச்சு இத்தனை காலமாக. இப்ப அதே மாதிரியான ட்ரோன் எதிரியோடைய கையிலும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப 2 பேருமே நியூட்ரலா வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு ஹரூப்ப தாண்டியும் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ், பவர்ஃபுல் வெப்பன் உங்க கிட்ட இருந்து வேணும். குடுங்க. அப்படின்னு இப்ப அவங்க கேட்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. அண்ட் அவங்க இத கேட்பாங்க. மொசாடுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இத பத்தின டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ராக்கோட மொசாட் கண்டிப்பா ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. அஸ் வெல் அஸ் இந்த டிராகன் ஃப்ளை 3 பத்தியும் மோசட் கண்டிப்பா அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதை இந்தியா கூடயும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இவங்கெல்லாம் சொல்ற மாரி இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இந்தியா பேர் தட்டுப்பட்டுச்சுன்னா, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா? நெத்தன்யாஹூ இந்தியாவ ஸ்வீட் ஸ்பாட்ல போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது. அது மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இருந்திருக்காது. நீங்க சும்மா ஜென்ரிக்காவே யோசிச்சு பாருங்க. இது மாரி இஸ்ரேல் முதுகுல இந்தியா குட்டியிருந்தாங்கன்னா, எதற்கு நேத்து இந்தியாவையும் பிஎம் மோடியையும் அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி பேசணும்? ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ் தட். ஃபைனலா நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் அண்ட் சிம்பிள். இவ்ளோ நேரம் உங்களுக்கு புரியலினாலும் இந்த 3 பாயிண்ட் நெத்தி அடிய உங்களுக்கு நான் சொல்றேன். அர்மேனியாவுடைய டிராகன் ஃப்ளை ட்ரோன், இஸ்ரேலுடைய ஹரும் ட்ரோனுடைய டிட்டோ தான். பார்க்க 2மே ஒரே மாரி இருக்கும். அச்சு பிசுறாம இருக்கும். அது உண்மைதான் ஒத்துக்கக்கூடியது. ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய பாகங்கள், அதோடைய பவர் அப்படிங்கிறது ஈக்குவல் இல்ல. சப்போஸ் இந்தியா கொடுத்திருந்தது அப்படின்னா, இந்தியா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பவரும் ஒரே மாரி தானே இருந்திருக்கணும். 2020 கான்ஃபிளிக்ட்ல அர்மேனியா கிட்ட சிக்கின அல்லது அவங்க சுட்டதாக சொன்ன சில ஹரூப் ட்ரோனுடைய பாகங்களை வச்சு அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம். ஈரானுடைய ட்ரோன் தயாரிப்பு தொழில்முறை அவங்களுடைய அனுபவம் அர்மேனியாவுக்கு கை கொடுத்திருக்கலாம். இந்தியா அர்மேனியாவுடைய ஆயுத ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா இருக்கு. எந்த ரகசிய தொழில்நுட்பமும் இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் இந்தியா அவங்களுடைய ஆயுதங்களை ஷேர் பண்ணும்போது எதற்கு இஸ்ரேலுடைய ஆயுதங்களை அவங்க ஷேர் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட்டை அவங்க குறைச்சிக்கணும். ஸோ 3மே லாஜிக்கான பாயிண்ட்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் மீறி அஜர்பைஜான் சொல்றது உண்மைதான்ப்பா, எனக்கும் அது மேல டவுட் இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல நெத்தி அடியே நீ உடைச்சு சொல்லியிருக்கிறப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் இது போன்ற பல இந்திய டிஃபென்ஸ் நியூஸ் சம்பந்தப்பட்ட செய்திகளையும், உலகளவில் நடக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் செய்திகளையும் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. Until it's signing off from Aidam Arivam and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.